நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வசனங்கள். பரிசுத்த மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம். தியான வசனம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, பசிபிக் மகா சமுத்திரத்தில் பிரமாண்டமான ஒரு பெரிய கப்பல் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. அதில் தனவந்தர்களும் கல்விமான்களும் செல்வ சீமான்களும் பற்பல வகை மக்களும் பயணித்து கொண்டிருந்தார்கள். கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு புயல் வீச ஆரம்பித்தது. அதுவரை மகிழ்ச்சியோடு அங்குமிங்குமாக உலாவிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியாயிருந்த மக்களுடைய மனதில் இருள் கவ்வ ஆரம்பித்தது. எந்த நேரத்திலும் கப்பல் கவிழ்ந்து விடலாம் என பயந்து சோகத்தோடும் கவலையோடும் மக்கள் அனைவரும் காணப்பட்டார்கள். கப்பல் மாலுமிகள் கப்பல் கவிழ்ந்து விடாதபடி கட்டுப்படுத்துவதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். இவ்விதமான தத்தளிப்பும் கலக்கமும் நிறைந்த பயம் நிறைந்த அந்த சூழ்நிலையில் ஒரு சிறுவன் மேல் தட்டிலே அமைதியோடு நின்று கொண்டிருந்தான். அவனது உள்ளத்திலோ முகத்திலோ எந்த விதமான கலக்கமும் பயமும் அச்சமும் காணப்படவில்லை. சற்று நேரம் கழித்து புயல் அடங்கியது. கப்பல் காப்பாற்றப்பட்டது. மக்கள் யாவருடைய முகத்திலும் இப்போதுதான் கவலையின் அறிகுறி நீங்கியது. பயணித்து கொண்டிருந்த ஒரு பயணி அந்த சிறுவனிடத்தில் அவனை அழைத்து அவனிடத்திலே கேட்டார், நீ பயப்படாமல் இருந்தாயே, மேல்தட்டில் உட்கார்ந்திருந்தாயே, ஏன் உனக்கு பயமில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், என் தகப்பனார்தான் இந்த கப்பலின் தலைவர். அவர் தலைவராய் இருக்கும்போது எப்படியும் பத்திரமாக கப்பலை செலுத்தி விடுவார் என்று எனக்கு தெரியும் என்றார். என் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, உங்களது வாழ்க்கையினும் கப்பல் சந்தர்ப்பவசத்தால் சூழ்நிலைகளால் திடீரென ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களால் மழை குறைவால் அலசடிப்பட்டு அமிழ்ந்து விடுவதைப் போன்று அலக்களிக்கப்படுகிறதோ, நீங்கள் சந்திக்கின்ற வியாதியினுடைய அகோரங்கள், உங்களுடைய பண தேவைகள், உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருப்பதை போன்ற சூழ்நிலைகள், இவைகளை உங்களை அச்சுறுத்தி அங்குமிங்குமாக அலைகளாக திரைகளாக உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறதோ, என்ற சிறுவனிடத்திலே காணப்பட்ட விசுவாசமும் அசையாத உறுதியும் நமக்கு இருக்கும் என்றால், என் தேவன் பரம தகப்பன், அவர் சர்வ வல்லவராக என்னுடன் என் வாழ்க்கையாகிய கப்பலின் மாலுமியாக தலைவராக இருக்கிறார் என்ற விசுவாச உறுதி காணப்படுகின்ற பொழுது உங்களுக்கும் எனக்கும் பெரிய வெற்றியும் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் உண்டு. பரிசுத்த மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீடர்களோடு பிரயாணம் பண்ணுகையில் புயல் உண்டானது என்று பார்க்கிறோம். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 35ஆம் வசனம், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். சீடர்களாக வழியை தெரிந்து கொள்ளவில்லை, சீடர்களாக எந்த இடம் செல்ல வேண்டும் என்று சொல்லி தாங்கள் பயணிக்கும் திட்டத்தை மேற்கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அவர்தான் அவர்களை அழைக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, உன் ஆண்டவர் உன்னை நடத்துகின்ற பாதையிலே நீ செல்லுகின்ற பொழுது பாதையிலே வழியிலே காணப்படுகிற மேடுகள், பள்ளங்கள், அலைகள், திரைகள், தீச்சுளைகள் எவைகள் இருந்தாலும் அவர் உங்களை அக்கறை சேர்ப்பார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர் உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்லுகிறார். அக்கறையிலே கொண்டு போய் உங்களை விடுகிறவராக இருக்கிறார். ஆக ஆண்டவர் அழைக்கிறார், சீடர்கள் உடன் செல்லுகிறார்கள். அவர்கள் செல்லுகின்றதான வேளையிலே பலத்த சுழல் காற்று வந்தது. பலத்த சுழல் காற்றும் கடல் கொந்தளிப்பும் அங்கே உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய மனதிலே சில கேள்விகள் எழும்பலாம்.
ஆண்டவர் தானே அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களோடு இருக்கின்ற பொழுது இந்த அலைகள் உண்டா, காற்றுகள் உண்டா, புயல் உண்டா, கடல் சீற்றங்கள் உண்டா? ஏன் இவைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பதை உன் மூலமாக இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக என் தேவாதி தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் அனுமதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு தம்முடைய சீடர்களோடு படவில் இருந்தாலும் கூட அங்கு சுழல் காற்றும் கடல் கொந்தளிப்பும் உண்டானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தாலும், நாம் இயேசு கிறிஸ்துவுடன் இருந்தாலும் சிற்சில வேளைகளிலே இந்த விதமான அனுபவங்கள் ஏற்படுவதுண்டு. கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு போராட்டம் நிறைந்த ஜீவியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உடனிருப்பதால் அந்த ஜீவியம் ஜெய ஜீவியமாக மாறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்யாண வீட்டில் குறைவு ஏற்பட்டது. ஆனால் அவர் தமது வல்லமையினால் குறைவை நிறைவுபடுத்தி இறுதி வரையிலான மகிழ்ச்சியை கட்டளையிட்டார். வீட்டுக்காரனுடைய மனதிலே ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த புயல் சீற்றம், அமைதியற்ற ஒரு சூழ்நிலை, புயல் எழும்புகிற ஒருவேளை பலவிதமான நெருக்கங்கள், இவையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் என் ஆண்டவர் அவனுடைய மனதில் இருந்த எல்லா விதமான போராட்டங்களையும் அவர் என்ன செய்தார்? நீக்கி போட்டார். வீட்டுக்காரனுக்கு இருந்த புயல் நீங்கியது. அதை போன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படவில் சீடர்களோடு பிரயாணம் செய்கிறார். சற்று நித்திரை செய்தார். வேதம் சொல்லுகிறது, அங்கே 38வது வசனம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். இங்கே ஆண்டவர் கப்பலின் பின்னணியத்தில் அவர் நித்திரையாயிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியை செய்து கொண்டு வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சற்று களைப்படைந்தவராக அந்த கப்பலின் பின்னணியத்திலே அவர் நித்திரையாயிருந்தார். இங்கு நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கப்பலின் பின்னணியத்திலே அவர் ஏன் அந்த ஆக்கியோன் மார்க் இதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இதை அனுமதிக்கிறார் என்றால், கப்பலின் பின்னணியம் என்பது கடலிலே கப்பல் சென்று கொண்டிருக்கின்றதான வேளையிலே புயல்கள் வருகின்ற பொழுது அலைகள் மோதுகின்றது இடம் எந்த இடம் என்றால் கப்பலின் பின்னணியம். கப்பலின் பின்னணியத்தை தான் கடலின் அலைகள் தாக்கும். என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லுகிறார். எந்த இடத்திலே தாக்குதல் வருமோ, தாக்குதல் உண்டாகுமோ, அந்த இடத்திலே அவர் நித்திரையாய் அவர் அங்கே என்ன செய்கிறார்? அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த இடத்திலே உனக்கு பாதுகாவலராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய போராட்டங்கள், உன்னுடைய அலைச்சல்கள், நீ சந்திக்கிற அலைகள், திரைகள் உன்னை நாசம் பண்ணும் என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, உன்னை சின்னாபினமாக்கும் என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, அந்த இடத்திலே உன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடலையும் காற்றையும் அமற்றினார். சீடர்கள் தங்களோடு இருந்த சர்வ வல்லவரான கடலையும் காற்றையும் உண்டாக்கின கர்த்தர் தங்களோடு இருப்பதை சிந்திக்காமல், அவரை நோக்கி பார்க்காமல், காற்றையும் கடலையும் நோக்கி பார்த்து கலக்கமடைந்து அவரை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை மறுபடியுமாய் ஜனிப்பித்தவர், அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள். நீ கலங்க வேண்டியதில்லை, அச்சமடைய வேண்டியதில்லை. உன்னை சுற்றிலுமாய் எழும்புகின்ற திரைகளும் அலைகளும் பல அடி உயரங்களுக்கு எழும்பினாலும் உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் அநேக முறைகள் வாழ்க்கை புயலின் மத்தியில் விசுவாசிகளாய் இருந்தும் கூட இப்படித்தாகத்தான் நாம் கேட்கிறோம் அல்லவா? ஏன் ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறோம் அல்லவா? அது வியாதியாக இருக்கட்டும், பிள்ளைகளின் படிப்பாக இருக்கட்டும், பிள்ளைகளின் திருமண காரியமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியங்களாக இருக்கட்டும், ஏன் ஆண்டவரே எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா? கவலை கொண்டிருக்கிற ஆண்டவர் அந்த கவலை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதற்காக உன்னோடு பயணிக்கிற ஒரு ஆண்டவர், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், அமைதிப்படுத்துகிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே தேவனுடைய பிள்ளையே. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் போராட்டங்கள் புயலின் மத்தியில் சர்வ வல்லமுள்ள உன் தேவன் உன்னோடு இருப்பதை பார். அவரை நோக்கு, சூழ்நிலைகளை உற்று நோக்காதே.
இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அமர்த்திய பிறகு சீடர்களது விசுவாச குறைவை காண்பிக்கிறார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாச குறைவு ஏற்படும் என்றால் பயம் நிச்சயமாக நம்மை ஆட்கொள்ளும். தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து பெரிய வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, அலைமோதும் எங்கள் வாழ்வில் எங்கள் வாழ்க்கையின் மாலுமியாய் கர்த்தர் இருப்பதை உணர்ந்து அவரை நோக்கி பார்த்து விசுவாசம் உள்ளவர்களாய் வெற்றியை பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.